தீபாவளி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் 30ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. ரயில் டிக்கெட் முன்பதிவு மையங்களில் சொந்த ஊருக்கு செல்வோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், எவ்வளவு காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கலாம் சந்தோஷ். வணக்கம் அரசி. தீபாவளி பண்டிகை இந்த ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 3 தினங்களுக்கான அந்த முன்பதிவு என்பது கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த முன்பதிவு தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் அக்டோபர் 30ஆம் தேதி, அதாவது தீபாவளிக்கு முன்தினம் வெளியூர்களிலிருந்து சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு ஏதுவாக இந்த முன்பதிவு என்பது இன்று தொடங்கப்பட இருக்கிறது. நேற்றைய தினம் 29ஆம் தேதிக்கும் நேற்று முன்தினம் 28ஆம் தேதிக்கும் பயணிப்போருக்கான அந்த முன்பதிவு என்பதும் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக அனைத்து ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய ரயில் டிக்கெட் முன்பதிவு மையங்களில் இந்த டிக்கெட் முன்பதிவு சரியாக 8 மணி அளவில் தொடங்கப்படுகிறது. குறிப்பாக முன்பதிவு நேரடியாக முன்பதிவு செய்ததற்கு பிறகாகவே காலை 10 மணி முதல் ரயில் செயலிகள் மூலமாக டிக்கெட் முன்பதிவு செய்பவர்கள் செய்து கொள்ளலாம் என்றும் தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று 2 தினமுமே முன்பதிவு மையங்களில் கடந்த ஒரு 15 நிமிடங்களுக்கு உள்ளாகவே இந்த ரயில் டிக்கெட் என்பது முன்பதிவு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சில மணித்துளிகளில் தீர்ந்து போவதால் ஆன்லைனில் முன்பதிவு செய்பவர்களுக்கும் இது பெரிதும் சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக இன்றைய தினம் அக்டோபர் 30ஆம் தேதி பயணிப்போருக்கான இந்த முன்பதிவு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. முன்பதிவு மையங்கள் மட்டுமல்லாமல் IRCTC மற்றும் கன்ஃபார்ம் டிக்கெட், ரெட் பஸ் உள்ளிட்ட ரயில் செயலிகள் மூலமாக டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். எப்பொழுதுமே இயல்பாக 120 நாட்களுக்கு முன்பாகவே பண்டிகை காலங்களில் அந்த டிக்கெட் முன்பதிவு என்பது நடைபெறும். அந்த வகையில் தான் இந்த வருட தீபாவளிக்கான அந்த டிக்கெட் முன்பதிவு என்பது கடந்த 3 தினங்களாகவே அந்த முன்பதிவு செய்து நிறைவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசி, விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சந்தோஷ்.